அப்பா என்னமோ இவளுக்கு மட்டும்தான் பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி துடிச்சு போறா. ராத்திரில இருந்து எங்கப்பா போன? போன வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நான் எவ்வளவு பயந்து தெரியுமா? தீபா சொல்லுச்சுமா, நீ பயந்து போய் தேடிக்கிட்டு இருந்த என்ன. உனக்கு ஃபோன் பண்ணாம இருந்தது தப்புதாம்மா. அப்பாவை மன்னிச்சிடறா தங்கம். மன்னிக்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல நீ எங்க போன அதை சொல்லுப்பா. அது நேத்து வேலை முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு கட்சிக்காரர் வந்து திடீர்னு யாரோ ஒரு தலைவர் வர்றாரு, 200 அடிக்கு செவுத்துல வரவேற்பு வாசகம் எழுதணும், ஒரே நைட்ல முடிக்கணும், 3000 ரூபாய் தர்றேன்னு சொன்னாங்கம்மா. அதை எப்படி வேண்டான்னு சொல்றது? உங்ககிட்ட சொன்னா அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு திட்டுவ. சொல்லிக்காம கொள்ளாம கிளம்பிட்டேன். கண்ணாடியில உன் முகத்தை பாருப்பா, எப்படி சோர்ந்து போய் தூக்கம் இல்லாம கண்ணெல்லாம் எப்படி வீங்கி இருக்கு பாருப்பா. அட அது கிடக்குதுமா, 2 மணி நேரம் படுத்து தூங்கினா சரியா போயிட போகுது. ஆனா நீ எங்களுக்காக எத்தனை பகல் எத்தனை ராத்திரி தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. பாரதியை மீட்க எவ்வளவு தூரம் போராடுற. பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா அப்புறம் என்ன அப்பம்மா நானு? என்னால முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணணும் இல்ல, அதான் உங்ககிட்ட சொல்லாம நான் கிளம்பி போயிட்டேன். இந்தா இந்த துட்டப்புடி, இந்தா நீ போய் பாரதி சீக்கிரமா மீட்டு வா. பாரதியை முதல்ல போய் மீட்டுட்டு வாமா. என்ன இந்து, அழாதம்மா. அட எதுக்குமா அழுவுற? அப்பாவுக்கு ஒண்ணு இல்லம்மா, அழாதடா. அழக்கூடாது, கண்ணத்தோட. டாக்டர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, அதையும் மீறி 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நைட் எல்லாம் பெயிண்ட் கூட வேலை பார்த்துருக்க. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்குன்னு யாரு இருக்காங்க? நீ மட்டும் தானப்பா இருக்க. பயப்படாது இந்து, அப்பாவுக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆயிடாதுமா. அக்காவையும் உன்னையும் ஒரு நல்ல குடும்பத்துல கரை சேர்க்காம இந்த உயிர் போகாதுமா. நீ தைரியமா இருமா. ஏ இந்து, பேசிட்டு இருக்காம அவருக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடு. அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. அதெல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஷோ அப்பா அப்பா சாரிப்பா, நான் அதை யோசிக்கவே இல்ல. ஒரு 10 நிமிஷத்துல நான் டிஃபன் ரெடி பண்ணி தரேன், நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. இத பாருமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நானு. என் வயிறும் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருக்குமா. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்டா. சரிப்பா, நீ போய் தூங்கு. நீங்க படுக்காத, ஒரே சத்தமா இருக்கும். நீ ரூம்ல போய் படு, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன